ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. என்னை நோக்கி பாருங்கள். யாரை நோக்கி பார்க்கணும்? நமக்காக சிலுவையில் மரித்த, சிலுவையில் உயிரை கொடுத்தவா, அதே சிலுவையில் நமக்கு ஜீவ ஊற்றை புறப்பட பண்ண தேவனை நோக்கி பார்க்குமானால் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் நம்ம விளங்க செய்யணும். நல்ல பிரகாரம் சிந்திக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி பழைய பாடலுடைய சுவிசேஷகர். இந்த ஏசாயா சொல்றார், என்னை நோக்கி பாருங்கள். ஏசாயால கத்தரை, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். கத்தரை நான் நோக்கி பார்த்தால் எல்லாரும் வெறுமையாக்கப்படுற வேளையில், நமக்கு விரோதமாக எல்லா சத்துருக்களும் வெறுமையாக்கப்படுற வேளையில் கத்தமை அவர் ஆதரிக்கும்படியாக கத்தமை காக்கிரமை செய்கிறார். எல்லா எதிர்ப்புகளும் வெறுமையாக்கப்படும். என்னையே நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் என்னை ஆராய்க்கிற வேளையில், என்னை நோக்கிற வேளையில் உங்களுடைய எதிர்ப்பு எல்லாம் வெறுமையாக்கப்படும். எல்லா எதிர்ப்புகளும் கத்த நிர்மூலமாக்கிறார். கடன் பாவமாக இருந்தால் சரி, நோயாக இருந்தால் சரி, எல்லாம் வெறுமையாக்கிறார். நீங்கள் அந்த ரட்சிப்பை மீட்பை கண்டால் பார்ப்பீர்கள். என்னை நோக்கி பார்க்க ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் இதை கற்றுக்கிறார். எல்லா எதிர்ப்புகளும் நிர்மூலமாக்கப்படும். நோக்கி பாருங்களுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் அதில் அடங்கியிருக்கிறது. கர்த்தர் வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் சொல்லி தருவார். சும்மா கண்டெடுத்து வாசிக்க கூடாது. கர்த்தாவே உங்களுடைய வேதத்தில் வச அதிசயங்கள் பார்க்கப்படி என் கண்கள் திறக்கப்பட்டது தான் இது விளங்கும். மற்ற யாருக்கும் விளங்காது. கண்களை கத்த திறந்து திறக்கணும். இந்த கண்ணில் ஆவிக்குரிய கண்களை திறக்கணும். எல்லா எதிர்ப்புகளும் நிர்மூலமாக்கப்படும். எல்லா சாத்தானும் நிறுத்தப்படும். என்னை நோக்கி பாருங்கள். இயேசுவே என்னை கூப்பிட வேளையில் எல்லா சாத்தான் துரத்தப்படும். இனி ஒன்றும் கிட்ட வர முடியாது. இப்படிப்பட்ட கர்த்தர் என்னை நோக்கி பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி பலிபீடத்தின் நெருப்பு கொண்டு ஒரு தழலை கொண்டு தேவதூதனை ஒன்று சொல்லிட்டான். நாக்கினால் தொடப்பட்டவன், கர்த்தர் வல்லமினால் தொடப்பட்டவன், கர்த்தர் வார்த்தையை சொல்ல என்னை நோக்கி பாருங்கள். அவன் கர்த்தரை ஆராய்க்கிறவர்களுக்கு, அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அக்கினிமயமான நாவல் கொடுக்கப்படும். கிருபையுள்ள வார்த்தைகள் அவர் நாவில் கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். எல்லா எதிர்ப்புகளும் எல்லா சாத்தானும் துரத்தப்படும். என்னை நோக்கி பார்த்தா போதும். ஆனால் கர்த்தர் சொல்றார், இவ்வளவு கிருபையில கர்த்தர் மக்கள் கொடுக்கிறார். இதாங்க இந்த ஒரு வார்த்தையில் இவ்வளவு அர்த்தம் உண்டு. என்னை நோக்கி பார், அப்படி என் ஆவி உண்மையில் ஊற்றுவேன். இன்னொரு அர்த்தம், கர்த்தரை நோக்கி பார்க்கிற வேளையில் அவருக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்மை ஊற்றவர்களாக்கிறார். ஆரோண்ட சிரசு மேல் எண்ணெய் ஒரு தொட்டு இறகில வச்சு இப்படி தொட்ட அங்கம் சலசு வச்சு இந்த எண்ணெய் தாடி வழிய வடிந்து வஸ்திரத்தின் ஓர வர வந்துட்டார். இந்த எண்ணெய்க்கு இவ்வளவு வல்லமை. ஆனால் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எவ்வளவு வல்லமை கத்த கொடுக்க வைக்கிறார். என் ஆவி உண்மையில் அமர பண்ணுவேன். கத்து சொல்றார். கத்தோட ஆவி இருந்தால்தான் விளங்கும். அது அங்கு என்னை நோக்கி பாருங்கள். யார் உலகத்தை நோக்கி பார்க்கணும். எதை நோக்கி பார்க்கணும்? உலகத்துறைகள் எல்லாம் மிருகங்கள் என்று சொல்லப்படுது. குணப்படாத எல்லாம் மிருகங்களாகும். உணர்ச்சியுடைய இல்லை. எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த கண்ணை கொண்டு பார்க்கலாம். அதெல்லாம் உணர்வு இல்லாதவர்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கணும். யாரை பார்க்கணும்? எல்லாத்தையும் கண்டுக்கலாம். ஆனா யாரை காணல? கர்த்தரை காணல. அதான் கர்த்தர் என்னை நோக்கி பாருங்க.
ரொம்ப வசனத்தை நல்ல கத்தர் கேட்டால் தான் கற்றுக் கொடுப்பார். என்னை நோக்கி பாருங்கள், என் ஆவியை உண்மையில் அமர்ப்பேன். இந்த ஆவியை நம்ம நடத்தும். ஏசாயா 45 அதிகாரம் 15 வசனம். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். தேவன் மறைத்து கொண்டிருக்கிறார். இதில் பார்க்க வேண்டுமானால் நம்முடைய கண்கள் திறக்கணும். இவருடைய வார்த்தை ரகசியங்களை அறியணும் வேண்டுமானால் நம்ம கண்கள் 119 சங்கீதம் 18 வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். கண்கள் திறக்கப்பட்டால்தான் கர்த்தரை அறிய முடியும். இவருடைய வல்லமை அறியப்படுமானால் நம்முடைய இருதய கண்கள் திறக்கப்படும். இல்லாவிட்ட கர்த்தரை பார்க்க மாட்டோம். என்னை நோக்கி பாருங்க, இவருடைய அதிசயங்களை பார்க்கலாம். கர்த்தர் இறக்கப்பட்டு கொடுப்பார். அவர் அதிசயங்களை விவரிக்கணும். என்னை நோக்கி பாருங்க. உங்க வேதத்தில் அதிசயங்களை பார்க்க முடியும். கண்களை திறந்துடணும். அப்பதான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் தான் இந்த காரியங்கள் நம்ம விளக்கும். எது விளங்கணும் வேண்டாம்? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாங்க. ரோமர் 1 கத்த சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு விடுதலை வேணுமானால் அல்லது உங்களுக்கு மீட்பு வேணுமானால் இதை விசுவாசிக்கணும் என்று ரோமர் 1 முழுவதும் சொல்லப்படும். வீட்டில் போய் படித்து பார்க்கணும். ரோமர் 1 சொல்லப்படுறது உங்களுக்கு விசுவாசிக்கணும். இந்த வார்த்தைகள் எல்லாம் விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்று நம்பி விசுவாசம் வேணும். விசுவாசம் உள்ள நம்பருமானால் இந்த அற்ப வல்லமைகளை காணலாம். 2 சொல்றது மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. மற்ற யார் என்ன தப்பு செய்தாலும் நமக்கு அது வேலை இல்லை. மற்றவர்களுக்கு குற்றப்படுத்தக்கூடாது. நம்மனா குற்றப்படுத்த இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கத்தை பார்த்துருவாங்க. அவரோட ரத்தம் நமக்கா சித்தப்பட்டிருக்குது. இதுதான் என்னுடைய நோக்கம். அவங்களுக்கு விளங்காது. விளங்கிட்டு மற்றவர்களை குற்றவாளி தீர்க்க நீயா என்று போட்டிருக்க. 2 அப்படி போட்டிருக்குது. அதிகாரம் எழும்போதே முதல் இதை போட்டிருக்கு. 1 2 பார்க்கணும். விடுதலை பெற வேண்டுமானால் யாரை பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்த்தா கர்த்தருடைய மீட்பு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? எந்த காலத்தில் மீட்பு கிடைக்கலையோ கர்த்தரே நம்ம நோக்கி பார்க்க வேணாம். நம்ம கண்கள் முழு கர்த்தர் மேல் இருக்குமானால் அவரால் நமக்கு மீட்பு கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்றார். விசுவாசம் வேணும். விசுவாசத்தோடு நம்ம கண்கள் அவரே நோக்கி பார்த்தால் அவன் ரட்சிக்கப்படுவோம், விடுதலை கிடைக்கும். அவனை பார்த்து நம்ம எல்லாத்தையும் பார்த்தலாம். எந்த கண்ணால் இந்த கண்ணில் பார்க்கலாம். எந்த கண்ணில் பார்க்கணும்? ஆவிக்கிற கண்ணால் கர்த்தரே தான் நோக்கி பார்க்கணுமா, இல்லை மற்ற பார்க்கணும். பைபிள் வசனத்தை ரொம்ப ரொம்ப ஆழமாக திட்டமாக பேசுகிறார். ரொம்ப ரொம்ப ஆழமாக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு வேற பார்க்கமானால் ரொம்ப கஷ்டம். இப்போ கர்த்தர் எனக்கு எழுதி கொடுத்து பார்த்தா எல்லாம் இல்லை, எல்லாம் மாடி திருத்தியாங்க. நான் வேற சொல்கிறேன். முடியால் 3 மணிக்கு கர்த்தரை எழுப்புறேன். 3 மணிக்கு எழுப்பியாங்க கர்த்தரை பார்த்து கர்த்தர் உம்முடைய வார்த்தை தான் சொல்லணும். இது எழுதுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, யாரையும் குறை சொல்ல முடியாது, நீர் எனக்கு கொடுக்கணும்ன்ட்டு கர்த்தர். அப்போது கர்த்தர் கொடுத்தார். அது அங்கே 1-2 வார்த்தை எழுதி வச்சுட்டு இப்போ கர்த்தர் கொடுக்குறேன். பூரா எழுத முடியல. மற்றவர்களை நாம் குற்றவாளி என்று சொல்லக்கூடாது. மற்றவர்களை குறித்து யார் குறித்து அவர் கர்த்தருக்கார ரத்தம், அவருக்கார ரத்தம் சிந்திக்கிறார், அவர் ரத்தம் அவரோட பேசும். அதை அவங்க பார்ப்பார். நமக்கு ரட்சிப்பு வேண்டுமானால் கர்த்தரையே நோக்கி பார்க்கணும்.
நமக்கு விடுதலை வேண்டுமானால், நம்ம மீட்பு வேணும், யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரே நோக்கி பார்த்தால் என்னத்தில் ரட்சிப்படும் என்று அவர் சொல்றார். விடுதலை உண்டார். அவர் அளவற்ற கிருபை. எபேசியர் 1:7 இருக்குது. அவர் கிருபையின் ஐஸ்வர்யம், அந்த கிருபையின் பிரான் நமக்கு ரட்சிப்பட்டது உண்டு. அந்த கிருபை நமக்கு கிடைக்கும். எல்லாம் இலவசமா இருக்கிறார். அவரே பார்க்கிற வேளையில் கிருபை நம்மை தாராளமாக விட்டுறார். எல்லாம் இலவசமாக இருக்கிறார். உதாரணம் சொல்றேன். ஆதியாகம புஸ்தகம் 49:22 வாசிக்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பை அந்த சகோதரர் எல்லாம் சொப்பனக்காரன் இவனை குடியில் தள்ளினார்கள். என்ன செய்தார்கள்? சொந்த சகோதரர்கள் இவனை குளிர் தள்ளிட்டார்கள். இவை அல்லாமல் விற்று போட்டார்கள். எழுத்து வியாபாரிகளுக்கு விற்று போட்டார்கள் 20 வெள்ளி காசுக்கு. ஆனாலும் யோசேப்பு கடிதம் திராட்சை செடி எங்க நாட்டப்பட்டிருக்குது? நீருட்டண்டையில் நட்டப்படுகிறது. நீங்கள் எல்லாம் குளிர் தள்ளலாம். கத்து நாடுகிற நீர் ஊற்றண்டையில் அவன் கடி கொடுப்பா. எல்லாரும் ஜனங்களுக்கும் ஏற்றுள்ள மாத்திரமல்ல, உண்டு சகோன் கூட பிறந்த சகோதரருக்கும் பசுக்குமானால் அவன் ஆகாரம் கொடுப்பான். களஞ்சத்தை எடுத்து கொடுப்பான். அவனுக்கு சகோதரர்கள் அவன் கையில் எல்லாம் ஊற்றை கண்டு இருப்பான். அவர் ஊற்றல் இடப்பட்ட திராட்சை செடி எல்லாம் ஊற்றில் எல்லாம் தேவையில்லை. அந்த ஊற்றிலிருந்து ரட்சிப்பின் ஊற்றாய் கத்திலிருந்து எல்லாம் கிடைச்சு அந்த சாவி களஞ்சத்தின் சாவியம் கையில் இருந்து இவனை விற்று போட்டார்கள். என்ன காரணம்? பொறாம. மனுஷன் கண்டிப்பா என்ன வரும்? பொறாம. இந்த பொறாம வந்து எல்லாம் நாளைக்கு கைகட்டி நிற்கின்றோம். பொறாமை உள்ளவர் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஐயா வைத்து வேணையா கை நீட்டு. பொறாமை நாவி உயிரோடு தரிக்கும். எந்த சாத்தானாவே போகும், இது போகாது. ஒரு பொறாமை உள்ள வந்துட்டா போகவே போகாது. யோசேப்பு முன்னால எல்லாரும் கைட்டினாங்க. சகோதர குடியில் தள்ளு எல்லாம் கைட்டினாங்களா இல்லையா? இதே போல இன்றைக்கு நீ பொறாமையில் ஏதாவது காரியம் செய்யுமானால் நீ கைகட்டி நிற்க வேண்டிய ஹல்லேலூயா. ஊற்றப்படுகிறான். எல்லாரும் வெறுத்தாலும் கர்த்தருடைய நடிக்கிற ஊற்றண்டையில் உனக்கு எல்லாம் ஊற்றம் எல்லாம் நதி ஜீவ நதியை போல பாயும். ஜீவ வார்த்தையில் நம்ம அந்த நதியில் கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இதுதான் மற்றவருடைய குற்றமே சொல்லும். நம்ம சொல்லி அவர் ரத்தம் நமக்காக மீட்கப்பட்டது. அவர் ரத்தத்தை கூட அவனையும் இங்கே வாங்கியிருக்காரு. இன்னைக்கு பலவீனமாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு ரத்தத்தை செய்த நோக்கம் அவருக்கு தான் தெரியும். இதெல்லாம் வரும் பின்னால் சொல்கிறேன். கர்த்தர் ரத்தத்தை சிந்தி அவருக்காக ரத்தத்தை சிந்திருக்கார். ரத்தத்தை சிந்தி அவனை மீட்டிருக்கிறார். அவனை நியாயத்துக்கு கர்த்தர் அவனும் பார்ப்பார். நாம குற்றவாளி சொல்லுங்க அர்த்தம் இல்லை. இந்த யோசேப்பை கடிதம் எங்க நாட்டப்பட்டிருக்கான்? இவருக்கு எல்லா தேவையான அந்த ஊற்றல் தான் கிடைச்சிட்டு. இன்னைக்கு நம் காலமே பாரம்பரியத்தில் நடந்து போனாலும் இஸ்மவேல் வியாபாரி கொட்டுறது மேல் இருந்தாலும் இவன் மிருகத்தை போல நடந்து போனாலும் நாளைக்கு அவன் ஊற்றண்டையில் எல்லா தேவையான கத்தை நிறைவேற்றினான். எல்லாருக்கும் அதிகாரி ஆனார். பரலோகத்து சாவி அவன் கையில் கொடுக்கப்பட்டது. பரலோகத்து பொக்கிஷம் நடந்து எல்லா தேவைகளை நிறைவேற்றக்கூடிய காரியங்களை கொண்டு கையினால் கொடுப்பான். அவன் செய்தெல்லாம் அவன் கை கிரிகளால் எல்லாத்தையும் கத்த வாக்கிய செய்து வைக்கிறான். இப்படி இப்படி கிருமிகளை நம்ம கை கத்த கொடுத்திருக்கிறான். அவர் அன்றே நம்ம நடப்படினால் அவர் நம்ம நாட்டிலே அப்படினால் இந்த கிருமி நம்ம கையினால் வாய்க்கு கத்த கிருமி செய்ய வைக்கிறான். கத்தை நோக்கி பார்க்குமானால்
என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். யாரும் கற்றுக்கொள்ளணும்? கர்த்தரிடத்திலிருந்து உபதேசத்தை கற்றுக்கொள்ளாமல் அவரே நோக்கி பார்க்காம வேறு எங்கேயும் படிக்க முடியாது. அதனால் எவ்வளவு வேலை இருந்தாலும் என்ன காரியம் இருந்தாலும் பேருக்கு தெரியுது. குடும்பத்தை நடத்துவதற்காக மீன் விற்க தான் போறான், மீன் பிடிக்க தான் போறான். மீன் ஒரு நாள் அவ்வளவு பெரிய மீன்கள் கிடைக்கல. அன்னைய பார்த்து பெரிய மீன்கள் 153 வலை போட்டால் எல்லா மீன்களும் கிடைக்கும், எல்லா ஜாதியும் கிடைக்கும். அன்னைக்கு வார்த்தை பிரகாரம் வரையப்பட்டான். 153 பெரிய மீன்கள் இருந்தாலும் வேற ஒரு மீன் இல்லை. நாம போட்டால் வலை ஏறாது. அப்படி ஏறினாலும் பெரியவைகளும் சிறியகளும் கூடைகளை போடக்கூடிய எடுத்து வீசக்கூடியது கிடைக்கும். அப்படி வார்த்தை பிரகாரம் போட்டால் எல்லாம் நிறைய பிடி கொடுத்தார். அந்த லாபத்தை வெறுத்துட்டு கர்த்தர் வார்த்தை வல்லமை உண்டு, அது வார்த்தை பிரகாரம் போட்டு நான் நம்முடைய வலை நிரம்பிட்டு என்னை இணைத்து நிரப்பவனாக்கிறேன், என்னை நிரப்ப முடியும் ஆசைகிறேன், உம்முடைய வல்லையா என்னை நிரப்பேன் என்ற வலை விற்றவனும் எல்லா கர்த்தருக்கு இறங்கின ஹல்லேலூயா. இவனை நிழல் போட்டு வியாதி குணமாயிட்டு. ஏன் நமக்கு எனக்கு வந்து கிருபை இல்லை, நிழல் போட்டு வியாதி குணமாகல, தொட்டால் குணமாகும். ஜெபம்னால் விடுதலை கிடைக்கும், போல ஜெபம்னாலும் விடுதலை கிடைக்கும். இந்த தொட்டு நிழல் பட்டு கிருபை கிடைக்கும். பேருக்கு நிழலுக்கு இந்த வல்லமை கொடுத்தார். அப்ப எவ்வளவு தூரம் கர்த்தரை நோக்கி பார்த்துக்கிறான், எவ்வளவு தூரம் கர்த்தரை தியானிச்சுக்கிறான், எவ்வளவு கர்த்தரையே தியானித்து கொண்டிருக்கிறான் இங்கே பார்க்கணும். அவனுடைய இறுதி என்ன, நம்முடைய இறுதி என்னன்னு நம்ம சிந்திக்கணும். நமக்கு கொடுக்க ரத்தம் தான் அவனுக்கு கொடுத்திருந்தது. நம்ம இதயத்தில் ஓடுற சரீரத்தில் ஓடுற ரத்தம் தான் அவன் சரீரத்தில் ஓடிச்சு. அவனுக்கு கூட இருந்தது நமக்கு, ஆனா சிந்தைக்குடைய. ஆனால் அவனுக்குள்ள வல்லமை நமக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? சிந்தனா. இந்த சிந்தை நம்ம விட்டு மாறணும். கிறிஸ்து சிந்தை தான் வரணும். நேற்று இந்த பையன் கூப்பிட்டு ஒரு காரியத்தை செய்ய சொல்ல, உபாசம் நடக்கும்போது அங்கே காரு, அங்கே நம்ம கார் அங்கே நிற்க, ஏன் நிற்கிறது இல்லை பார்க்கணும். கார் அவருக்கு பெருங்கால் பிடிச்சிட்டு அவன் காலை பிடிச்சிருக்கு, பார்க்க எனக்கு தெரியல. நீங்கள் போகலன்னு நான் போகிறேன்னு நினச்சி போட்டேன். ஏன் கோவப்படுறீங்க? அவனுக்கு பெருங்கால் பிடிச்சிட்டு, இது பெருங்கால் பிடிச்சிட்டு சொன்னால் போகிறோமே, இதுக்கு இவ்வளோ தேசியம் வர வேண்டியலையே நீ நினச்சிட்டேன். கத்தாவே என்னுடைய பார்வை மறைச்சிட்டேரு, என் கண்ணு மறைச்சிட்டேருன்னு நினைச்சிட்டேன். அது நான் பார்க்காத நாள் நான் எந்திரிச்சு போட்டே இருந்துச்சு. கோபப்பட்டு இல்லை, எனக்கு என் கண்ணுக்கு அது மறைச்சிருக்க. ஆட்களுக்கு எல்லாம் கோபப்படும். சிந்தை என்ன காரணம்? சிந்தை காரணம். பேருக்குள்ள சிந்தை வேற, நமக்குள்ள இருக்க சிந்தை வேற. சிந்திலா வீணரானார்கள். என்ன காரணம்? பேர் அவரையே நோக்கி பார்த்தா வலை விட்டான். அவன் நிழற்பட்டு வியாதி குணமாக இல்லையா, இதே பார்க்கணும். அதனால் பேருடைய கிருபையின் ஐஸ்வர்ய பிரகாரம் இவ்வளவு தூரம் அவன் கிருபை கிடைச்சது. இனி சொல்றேன், லூக்கா சுவிசேஷம் 23:10. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்க செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று நமக்காக வேலை செய்தார். இயேசு கொல்கதா மலையில் வச்சு சிலுவையில் அறையப்படுற வேளையில் சிலுவையில் கிடத்தப்படுகிறார். வேளையில் நமக்காக வேலை செய்ய ஜெபம் பண்றார். இவருக்கு மன்னிப்பு கிடைக்கணும். இவர் செய்வது என்னது? அறியாமல் செய்கிறார். அறியாமல் செய்தால் மன்னிப்பு உண்டு, அறிந்து செய்த மன்னிப்பு கிடையாது. அநேக காரியம், 2-3 காரியங்களுக்கு மன்னிப்பே கிடையாது.
பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினாலும் மன்னிப்பு கிடையாது. மறைந்த காரியங்கள் செய்தாலும் மன்னிப்பு கிடையாது. அநேக அடிகளை அடித்தாலும் கிடையாது. மனப்பூர்வமாக பாவம் செய்தாலும் மன்னிப்பு கிடையாது. இதுக்கு பலி வேற கிடையாது. எங்க போனாலும் பேசு ரத்தம் வேலை செய்யாது. மனப்பூர்வமாக சொன்னார், மனப்பூர்வமாக ஒரு காரியத்தை சொன்னால் மன்னிப்பு கிடையாது. பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினாலும் மன்னிப்பு கிடையாது. இயேசு நமக்காக தன்னை ஒப்புக்கொடுக்கிற வேளையில் சிலுவையில் அந்த கொல்கதா மலையில் படுக்கப்படுறார், சிலுவையில் கிடக்க போகிறார். அந்த வேளையில் இயேசு சொல்றார், பிதாவை இவளுக்கு மன்னியும், தான் செய்கிறது அறியாது. கெத்செமனே தோட்டத்தில் என்ன செய்தார்? யோவான் 12:22. பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இப்படி சொல்லி கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று அவர் ஜெபம் பண்றார். இது சத்தத்தை பிதாவாய் தேவன் அங்கீகரித்தார். இதெல்லாம் கெத்செமனே தோட்டத்தில் இப்படி முகப்புற விழுந்து ஜெபம் பண்றார். நமக்காக முகப்புற விழுந்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணி பிதாவை அங்கீகரித்தார். இந்த இடத்தில் கொல்கதா மலையில் செயலில் காமிச்சார். ஜெபம் பண்ணது செயலில், விசுவாசத்தை செயலில் காமிச்சார். சிலுவையில் படுத்தார். சிலுவையில் அறையப்படுற வேளையில் ஊற்று புரட்டது. ஊற்று எப்ப புரட்டது? இப்ப நம்ம உலகப்புறம் ஊற்று எப்ப புறப்படும்? தண்ணி வந்தா ஊற்றி புறப்படும். அப்படியா? ஊற்று எப்ப புறப்படும்? வெயில் அடிச்ச புறப்படும். மழை பெய்தால் ஊற்று புறப்படும். சிலுவையில் அறையப்பட்டதால் ஊற்று புரட்டது. அன்றைக்கு ஜீவ ஊற்று உண்டாயிற்று. ஜீவ தண்ணீர் இன்றைக்கு தான் கிடைச்சது. இப்ப பாட்டு பாட்டீங்களா? ஊற்று தண்ணீர் என்று பாட்டீங்களா? இந்த பாட்டோட அர்த்தம் தான். ஊற்று புறப்பட்டது எங்கே? சிலுவையில் அறையப்படுற வேளையில் ரட்சிப்பின் ஊற்று, ஜீவ ஊற்று தானா பொங்கி வரும். அப்ப இயேசு நமக்கா ஜீவனை கொடுக்கிற வேளையில் இங்க ரத்தத்தை சிந்தினார். ரத்தம் பீரிட்டு போயிற வேளையில் நம்முடைய பாவத்தை கழுவினார். பாவங்களுக்கு வேலை நம்ம ஆவியில் நிரப்புவதற்காக ஜீவ ஊற்றை உண்டாக்கி. ஹல்லேலூயா! இந்த ஊற்றின் அபிஷேகம் எனக்காக நீ அறையப்பட்டீர், எனக்காக உண்மையை அர்ப்பணித்தீர் என்று நீ விசுவாசிக்குமானால் உன்னை அநேகருக்கு தாழ்த்தி தீர்க்கக்கூடிய ஜீவ நதியாக ஜீவ ஊற்று உன்னிலிருந்து பொங்கும். கர்த்தர் உன் வாயை ஜீவ ஊற்று வாயாக மாற்றார்கள். ஹல்லேலூயா! இதை விசுவாசிக்கிறதுக்கு இந்த அனுபவம் கிடைக்கும். ரட்சிப்பின் ஊற்று கர்த்தருக்கு புறப்பட்டு ரட்சிக்கூடிய அதிகாரம் பரலோகத்தில் அவருக்கு கொடுத்தான். எந்த பாவங்களை மன்னிக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் உண்டு. இந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டதால் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கிவிட அதிகாரம் அன்று அவர் பெற்றுள்ளார். ஹல்லேலூயா! இவரும் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உள்ளவர். வேற எங்க கங்கணம் இல்ல, வேற எந்த இடம் இல்ல. அவரும் என்னை நோக்கி பா என்ன சொல்றார்? இவராங்க நமக்கு அறையப்பட்டவா. இவர் அறையப்பட ஒப்புடுற வேளையில் ஜீவ ஊற்று எந்த கவலையும் தான் சரி, எந்த கடம்பாரம் தான் சரி, அதை அடைக்கக்கூடிய ஊற்று அவரது புறப்படுகிறது. நீ கடம்பாரது விடுதலாவா, நீ கடம்படா, உனக்கு ஊற்று தெரிஞ்சிருக்கேன் என்று கர்த்தர் சொல்லிக்கிறார். எல்லாத்துக்கும் சொல்லிருப்போம். கர்த்தர் நமக்கா ஜீவ ஊற்ற உண்டாக்கிறார். ஜீவ நதி அருள் போகிறது. இந்த நதி ஓரமாக யோசேப்பு அனுப்பப்பட்டான். அவரது ஊற்று உண்டாயிற்று, ஆறாவது உண்டாயிற்று. எல்லாரும் பசி அடைக்கலாம். இருந்த கத்து போகுமானால் அவன் ஒரு கால் பசி அடையலாம், ஒரு கால் தாகம் அடையலாம். கர்த்தர் தாகத்தை தீர்க்க வரலாம். அவர்
பாவத்தை தீர்க்கணும் ஜீவனாது அவரது புறப்படுகிற எல்லாத்துக்கும் சொத்திருப்போம். இயேசு சிலுவையில் அறைவதற்காக படுத்தார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். தன்னை ஒப்பு கொடுத்த உடனே இவர் ஜெபம் பரலோகம் கேட்கப்பட்டது. அது செயலில் நிறைவேற்ற உடனே பரலோகம் சொல்கிறது, பரலோகத்தின் வார்த்தை மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் அவருக்கு உண்டாயிற்று. இதை கேட்கிற எல்லாருக்கும் மகிமைப்படுத்துவோம். நம்ம மகிமை உண்டாத கத்து இதை விளங்க செய்யலாம். கர்த்தருடைய மகிமையை காண்பதற்காக அவர் நமக்காக ஜெபம் பண்ணார். நான் எங்கே இருக்கிறேன் அப்பொழுது நீர் அங்கே தந்தவரிடம் என்னுடனே இருக்க வேண்டும். அவர் என்ற மகிமை காண வேண்டுமே, கண்டு உண்மை மகிமைப்படுத்தணுமே என்று கர்த்தர் நம்மோடு பண்ணுகிறார். இவருடைய மகிமை காண்பதற்காக இவருடைய கண்கள் கர்த்தர் திறந்திருக்கிறார். அவருடைய அதிசயங்கள் ஏற்ப கர்த்தர் கண்கள் திறந்திருக்கிறார். எல்லாருக்கும் சொத்திருப்போம். என்னோக்கி கூப்பிட நான் மறுபடி செய்வேன். கேளுங்க அப்பொழுது கொடுக்க என்று சொல்லிக்கிறார். கேட்கிற எவனும் பற்றி விடுகிறார். கர்த்தரது விசுவாசம் இருக்குமானால், உனக்கு தானம் இருக்குமானால், நீ எதை கேட்டால் எந்த வரத்தையும் கத்தோடு கலைகிறார். என்னால் செய்ய அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று அவர் சொல்கிறார். எல்லாத்தையும் நிரப்பலாம், எல்லாத்தையும் செய்ய வல்லமை உண்டு. இதுக்கு எல்லாம் சொந்திப்போம். யோசேப்பை கொண்டு எகிப்து முழுவதுக்கு பசியாற்றக்கூடிய ஆகாரம் களஞ்சியத்தில் அங்கே இருந்து இது சாவியம் தான் இருந்தது. இதேபடி எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க அழைக்கிறார். எல்லாம் எல்லாமே கொடுக்க அழைக்கிறார். நீ அவரோடு பாடுபடுமானால், அவருக்கு அர்ப்பணிக்குமானால், கர்த்தர் பாட்சபாதம் இல்லாதவா நமக்கு கர்த்தர் தரவழைக்கிறார். எல்லாருக்கும் சோதரிப்போம். இனி இதே யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16 வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை பிதாவை தேவன் உலகத்தில் கொடுக்க காரணம் என்ன? ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் என்று அவரோடு நித்தியத்தியமாக ஐக்கியத்தில் இருக்கணும். மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரோடு ஐக்கியம், பிதாவாய் தேவனோடு ஐக்கியம் இருக்கணும். யாரை கர்த்தர் மீட்டிருக்கிறாரோ அவன் யாரோடு ஐக்கியத்தில் இருக்கணும்? உலகத்தோடு ஐக்கியத்தில் இருந்தால் அவனுக்கு இல்லை, இன்னும் ஆசீர்வாதம் பெற முடியாது. காரணம் அவனுடைய ஐக்கியம் எங்க இருக்கு? உலகத்து இருக்கு. ஆனால் இதுக்கு எப்படி ஐஸ்வர்யம் ஆக முடியல. மீட்கப்பட்ட ஐக்கியம் கர்த்தரோடு இருக்குமானால் கர்த்தர் கொடுக்கும். இவனுக்காக இந்த சத்தம் பரலோகத்தில் உண்டாக்கும். அப்ப நம்முடைய ஐக்கியம் கர்த்தரை மீட்டில் கர்த்தாவே இன்னும் அவரோடு ஐக்கியப்படுமானால் இந்த ஐக்கிய வல்லமை கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? காரணம் என்ன? நம்ம சிந்தையும் நம்ம செயல். நம்முடைய சிந்தை தான் காரணம், நம்முடைய செயல் தான் காரணம், மற்றவனுடைய குற்றவாளி அல்ல. மோசையினால் வெங்கல சர்ப்பம் வனாந்தரத்தை வைத்து விட்டது. இஸ்ரவேல் ஜனங்களில் வனாந்தரத்தில் நடக்கிறார்கள். அவர்கள் விசுவாசினால் தேவ வாசனத்தை மீறி தூசித்தினால் கொள்ளிவாய் சர்ப்பம் பாம்பு கடிச்சிச்சு. பாம்பினால் கடிக்கப்பட்டது. அவன் பாம்பு வாயிலிருந்து விஷம் இவருடைய சரீரத்தை கக்கிட்ட, சரீரத்தில் விஷம் ஏறிட்ட. அந்த கடிக்கப்பட்ட விஷம் உள்ளவர்கள் இந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த உடனே இந்த விஷம் போயிடா போயிடலையா, சரீரத்தில் உள்ள விஷம் போயிடா போயிடலையா. அந்த விஷத்தை போக வேண்டுமானால் அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் விஷம் போயிட்டு. கர்த்தாவே நீ நோக்கி பார்க்குமானால் நம்மிருந்து வல்லமை புறப்பட வைக்கிறார். அந்த விசுவாசம் மோசையினால் விஷம் போயிட்டு நம்மிருந்து வல்லமை புறப்பட வைக்கிறார்.
இந்த வல்லமை எங்கே இருந்து வந்தது? இந்த ஞானம் எங்கே இருந்து வந்தது? இவனுக்கு கொடுத்ததியா என் அநேகர் கேட்க முடியாது, ஆச்சரிய கத்துக்கிட்டு எனக்கான மறுத்தேன். என் விசுவாசிக்கு இந்த ஞானம் எங்கே வந்தது? இந்த வல்லமை எங்கே இருந்து அது? இவர் படிப்பறியாதவர்கள் அல்லவா, பேதமை உள்ளவர்கள் அல்லவா என்று ஆச்சரியப்படி கத்து கிருபை செய்தாலும் சரியா? அது அங்க கத்து வார்த்தை எனக்கா மறுத்தேன், எனக்கான ரத்தம் சிந்தினேன் என்று விசுவாசித்தால் தியானித்தால் இப்பேற்பட்ட அனுபவம் கிடைக்கும். இல்லாவிட்டா ஆண் பார்க்க. சரி, உயிர்த்தெழுந்த இயேசு இவர் அறையப்பட்டார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். இவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இவரம் கெத்சேமனே தோட்டத்தில் அந்தகையேடு அடைந்தார். முகம் பார்க்க கூடாது அப்படிங்கிறது. பிதாவிடத்தில் பக்கத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறார், வல பக்கத்தில் இருக்கிறார். முகம் சூரியனை பொறுக்கு, இடுப்பு கீழே, இடுப்பு மேல படிக்க பச்ச, இடுப்பு கீழே அக்கினியா இருக்கிறார். இதே போல நம்முடைய முகத்தை கத்த பிரகாசிக்க சேவான முகம், இதை குறித்து பிரசங்கம் வேலை சேவான முகம் பிரகாசித்து இதே போல நம்முடைய முகத்தை கத்த பிரகாசிக்கிறார். கத்தரை ரட்சகராய் அவரோடு ஐக்கியமா இருக்கிறவர்களுக்கு கத்த பிரகாசிக்க வளர்க்கிறார். அப்ப அவரை நோக்கி பார்க்குமானால் இந்த வல்லமை எங்கேருந்து வந்தது என்று ஆட்சேபனைகள் அந்த வல்லமை நம்ம அடையக்கூடியாக பெரும்படியாக கத்துக்கிற செய்ய வைக்கிறார். ஆபிரகாம் மிக கத்து அழைச்சார். அவருக்கு தரிசனம் ஆனார். எந்த ரூபத்தை கண்டார்? ஒண்ணு காணல. கத்தோட வார்த்தை தான் கேட்டான். ஒரு உருவத்தை காணல, ஒண்ணு காணல. இவன் நிலத்தில் வீட்டை விட்டான், தேசத்தை விட்டான், தன் இனத்தை விட்டான், எல்லாத்தையும் கத்திர வார்த்தை நிமித்தம் எல்லாத்தையும் விட்டான். நாம் எல்லாத்தையும் உண்டாக்குவோம். விசுவாசம் எப்படி இருக்கு? ஆபிரகாம் கத்திர வார்த்தையை கேட்டான், எல்லாவற்றையும் விட்டான், விட்டுட்டு போயிட்டான். அந்நியனும் பிரதேசியம் போனவன் விசுவாச வல்லவனானான். விசுவாசத்தில் அப்பொழுது இவர் சரீரம் எப்படி இருந்தது? செத்த நிலைமை. 75 வயசில் அழைத்தார். 99 வயசாகும் போது சரீரம் செத்து நிலைமை, செத்து போயிட்டு விசுவாசம் ஏறிட்டு 100வது வயசில் அடுத்த ஒரு அப்ப சொல்ற ஒரு 38 கால திட்டத்தில் உன்னத்தில் திரும்பி வருவேன். அப்பொழுது மனைவியாய் சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். செத்துபோர் என்ற சரீரத்திலிருந்து எப்படி குழந்தை பிறக்கும்? சாராடி கற்பம் செத்து போயிட்டு, சரீரத்தில் ஒரு பாவம் செத்து போயிட்டு, மனைவியின் சரீரமும் ஒரு பாவம் செத்து போயிட்டு, இனி பிள்ளை உண்டாகவே கண்டாங்க. கத்த வார்த்தை நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்றாரு? நீ எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசிக்கிறையோ, எவ்வளவுக்கு கத்த வார்த்தை நம்புறையோ, நீ வயசானாலும் உன்னை சரி செத்து போனாலும் உன்னை மனைவி கற்பம் ஒரு எல்லாம் செத்து போனாலும் கத்த வார்த்தையின் வல்லமை உயிர்ப்பிக்க வைக்கிறான். உன்னை வயசை வாழ வயதாக்குறான். கழுகுகள் போல் வயசு திரும்ப வாழ வயதாகும். கழுகுகள் போல் சட்டில் அடித்து நீ பறந்து எழும்புவான். ஹல்லேலூயா. இந்த வயசு சொற்ப வயசு ஆயிட்டா அப்ப வார்த்தை கத்த வார்த்தை நிறைவேற்றினாரா? அந்த தேவன் நம்மளோட என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரோ, எந்த வார்த்தையால் இறுதி குற்றப்படுதோ அந்த வார்த்தை நிறைவேற்றார். தேவன் நம்மோடு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றார். நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி கர்த்தர் நம்முடைய வார்த்தை நிறைவேற்றார். எல்லாருக்கும் சோதரிப்போம். இவனாக்கும் திரும்ப 120 வயசுல ஒரு கல்யாணத்தை முடிச்சு கேத்துராட மனைவியை கட்டணும். அப்போ வயசு சரீரம் செத்து போனவனுக்கு பெண் யார் கொடுப்பாங்களா? வயசு மாற்றப்பட்டதா இல்லையா? விசுவாசம் வியாதி குணமாக்கும் அல்ல, தோற்றத்தையும் வாழவும் மாற்றம் வைக்கிறார்.
விசுவாசம் இருக்குமானால் எந்த வியாதி குணமாகும், எந்த கத்தால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவரால் முடியும். உன்னை வாலிபன மாற்றம் அவரால் முடியும். அவனாங்க விசுவாச வல்லவனானான், அவன் தான் விசுவாசிக்கு தகப்பனானான். இவ்வளவு தூரம் விசுவாசம் கற்றுக் கொடுத்துருக்காரு. நமக்கு என்ன செய்ய முடியுது? விசுவாசிக்கு சோத்திரம் போயிட்டாட்டுப்பா, வட்டி இருக்கா, அதான் யாத்திரை விடணும். இது நம்முடைய விசுவாசம். அப்ப விசுவாசம் வியாதியை மாற்றும், கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். நாம மாறுவின மாற்ற அவரால் முடியும். 90 வயசுல தெரியும் எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனா இருக்கிறது. 75 வயசுல நடக்க முடியாது. 99 வயசுல நடக்க முடியுமா? உத்தமனா நடக்க முடியுமா? ஆன்னு இருக்க முடியும், இல்ல ஆன்னு இருக்கலாம். கண்ணை முடிச்சு பார்க்க முடியுமா? இப்படிதான் இருக்க முடியும். வயசு 99 வயசு ஆகல. அப்புறம் வயசு எத்தனை? 99. எத்தனை வயசு செத்தா? யார் பார்த்தா? 120. 175 வயசு. அப்புறம் மனைவி தான் 120 வயசு. என்ன என்னையும் உழப்பிட்டுல? அப்புறம் எத்தனை மறிச்சான்? அதாவது விசுவாசம் உள்ளவரோடு பேசணும், இல்லாட்ட போனா நம்மளையும் பைத்தியம் வைக்கணும். கத்து வார்த்தை நிச்சயம் உள்ளவராக. இங்க 75 வயசாகல எழுக அல்லே இருக்கணும். இதான் என்ன இருக்கு? உன் சரி செத்து வச்சு, விசுவாசம் செத்து வச்சு. நீ செத்த உயிர்த்தெழுத ஒரு ஆசை ஆராதிக்கல. யார் ஆராதிக்கல? செத்த பிரேத்தா இருக்கு. அதனால உன் பேர விசுவாசம் இல்லை. இவ்வளவு தேவனை ஆராய்க்குமானால் கத்த பேர கொடுப்பார். விசுவாசத்துக்கு வயசு இல்லை. விசுவாசம் என்ன இல்லை? அப்ப முகம் சூரியன் போல பிரகாசிக்கவா? பிரகாசிக்குதான். சேவாண்ட முகம் பந்தி பர்மாண்ட ஒரு கிரேக்கண்ட முகம் சூரியன் போல அவருடைய உயிர்த்தலை விசுவாசத்திற்கு இவருடைய முகம் சூரியனை போல பிரகாசமானால், கர்த்தருடைய வார்த்தை அனுபவத்தை நாம் பார்க்குமானால், அனுபவத்திற்கு நேரில் கொண்டு வருமானால் நம்முடைய முகம் பிரகாசிக்கும், நம்முடைய சரீரமும் பிரகாசிக்கலாம், சரீரத்தில் நம்ம ஆரோக்கியத்தை கொடுக்கலாம். ஹல்லேலூயா! என் வார்த்தை நிறைவேற்றார், நிறைவேற்ற மாட்டாரா? முடியாத காலத்தை முடிச்சு கொடுக்க வைக்கலாம். நீ ஜெபம் பண்ணுமானால், நீ கர்த்தர் கேட்குமானால், கர்த்தாவே அப்படி விடுதலை கொடுக்கணும், அவனு மீட்பு கொடுக்கணும் என்று நீ விடுவாமல் கெஞ்சி கேட்குமானால் கர்த்தருடைய கொண்டு போய் முடியாது முடிக்க வைக்கலாம். தேவனால் எல்லாம் கூடும். அவர் கேட்கிற எல்லாத்தையும் பெற்று விடுவார். தேவனுக்கு அம்மா எல்லாத்தையும் இறப்ப வைக்கலாம். மீனை கேட்ட பாம்பை கொடுப்பானோம். தமிழ் பரிசுத்தாவை கேட்கிறவர்களுக்கு கண்டிப்பா அபிஷேகத்தை எடுத்து கொடுப்பாராம். கண்டிப்பா அபிஷேகத்து வல்லமை கத்த கொடுக்க வைக்கலாம். என்ன கேளுங்கள், உங்கள் பார்த்து நிரம்பி வடியும்படியாக நான் அதை செய்வேன் என்றிருக்கிறோம். கத்தரால் முடியுமா? முடியாதா? அவர் நமக்காக செய்ய வைக்கலாம். இந்த தேவன் நமக்காக வாழ்வின மாற்றமல்ல, சரீரத்து மாற்றமல்ல, தேவன் எல்லாம் செய்வார் என்று அவர் ஆவிப்புறம் அறியும். ஆனால் நீ அவரை கேட்கிற எல்லாரும் ஆவிப்புறம் கத்த செய்ய வைக்கலாம். எல்லாருக்கும் சோத்திரிப்போம். அப்போ அந்த ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனார். விசுவாசத்தை வளரணும். விசுவாசம் அவனுக்குள் ஏறிச்சு. விசுவாசம் வெளுத்து போகல. நமக்கு விசுவாசம் ஏறுதா இறங்குதா? ஒரு நாள் ஒரு கொஞ்ச நாள் ஏறும், அப்புறம் படிப்படியாக இறங்கும். அதானே ஆபிரகாம் ஏறிச்சே இறங்கிச்சான். சரீரம் நேருக்கு விரோதமா இருக்கு. மனைவியுடைய சரீரமும் ஒரு 38 காலத்திட்டத்தில் திரும்ப வருவேன், உன் மனைவியை சாராள் பெறுவாள் என்று சொல்ல வேலி மனைவி சிரிக்கா. கது பின்னால் வார்த்தை கேட்க அவளுக்கு என்ன உண்டாது? சிரிப்பு. இது எனக்கு நடக்குமா? அவர் சொல்ல நீர் நம்புகிறீர. இந்த வார்த்தை கத்த அவளுக்கு உண்டாயிட்டா உண்டாட்டியா? நீ சிரித்தாலும் நீ ஏழன் பேசினாலும் கத்த வார்த்தை நிரூபிக்க.
வாக்குத்தத்தம் பண்ணினவர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்காக, தாம் சொன்ன கருத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்தில் வந்தார். இயேசு உலகத்தில் வர காரணம் தம்முடைய வார்த்தையை, பிதாவுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக. வார்த்தையானவரால் அந்த வார்த்தை கிருபையில் ஐஸ்வர்யனாகி நம்மை போல ஜடம் உள்ளவராக இருந்தார், நம்மை போல மாம்சம் உள்ளவராக இருந்தார். அந்த வார்த்தை யோவான் 1 14 இந்த வார்த்தை 1 ஆதிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இந்த வார்த்தை மாம்சமாகி நம் கிருபையினாலும் அவர் நமக்குள்ளே இருக்குமானால், கிருபை ஐஸ்வர்யம் தேவன் நமக்குள்ளே இருக்குமானால், அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்குமானால் நம்மை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றார். அந்த வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வல்லமை கொடுக்கிறார். தேவ வார்த்தை, அந்த வார்த்தை நிறைவேறுவார்கள். எது மாறினாலும் கர்த்தர் வார்த்தை மாற்ற முடியாது. அந்த வார்த்தை நிச்சயமா நிறைவேற்றார்கள். ஆபிரகாம் நிறைவேற்றிய தேவன் விசுவாசிகள் எவருக்குள்ள கர்த்தர் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவாரா? அந்த வார்த்தை மாம்சமாகி நம்முடைய மாம்சத்தில் வரணும், நமக்குள்ளே வரணும். அந்த வார்த்தை எந்த வார்த்தை? ஆதியில் தேவனா இந்த வார்த்தை, ஜீவ வார்த்தை நமக்குள்ள வரணும். இந்த வார்த்தை நமக்குள்ள வந்தால் இந்த வல்லமை புறப்படும். இந்த வார்த்தை வரணும். ஆதி இந்த வார்த்தை, தேவனா இந்த வார்த்தை ஒருக்குள்ள வரணும். இந்த மாம்சத்தில் வந்தால் கர்த்தருடைய காரியங்களை செய்யலாம். இல்லாட்டா பார்க்கலாம், எல்லாம் தெரியா, நானும் பேசாம முடியா, எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க, பேச முடியுமா? ஒரு பாஸ்டர் சொன்னார், இவர் உலகம் தெரியாத பைபிளும் பார்ப்பார், வேற ஒன்றும் பார்க்க முடியாமல், அவரோட நான் ஐக்கப்பட மாட்டேன். பேசுவேன், இறுதியா இங்கே கிடையாது. ஒன்றே நிலைமை உலகத்தோடு அமைக்க எங்க இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை உள்ள வரணும். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வந்தால், என்னைக்குள் வந்தால், அந்த வார்த்தை எனக்கு தந்திருக்கிறேன், அந்த வார்த்தை எனக்குள் இருக்கிறது, இந்த வார்த்தை நமக்குள் வருமானால் நம்மை பெரிய பாக்கியசாலியை மாற்றுவா, மாற்றதா? இல்லாவிட்ட வெறுங்கையாதான். பவுலுக்குள் இது வந்தது, என்னை பெறப்படும் தேவனால் எல்லாரும் எனக்கு கர்த்தர் செய்தார். பவுலுக்கு எப்படி செய்வாரு? இவனுக்கு ஒரு கொலை செய்தவன், இவனுக்குள் இந்த வல்லமை எப்படி இருந்தது? பாவிகள், எல்லா பாவிகளையும் நான் பிரதான பாவி என்று தன்னை தாழ்த்தான். இவனுக்கு தான் கர்த்தர் வல்லமை புரட்டது. நம்மளுக்கு என்ன வரும்? கோபம், வேகம் வரும். அவனை பார்க்க நாம் குறைஞ்சவனா? யார் வீட்டுக்குள்ள வந்துட்டா பாஞ்சு போகல, படுக்கலாம். நீ வேகம் வந்தாலும் போயிடும். என்ன வரும்? இது கர்த்தர் ஆவி வந்திருக்கு, இது பொறாமை ஆவி. கர்த்தர் ஆவி இப்படி இருக்காது. கர்த்தரத்திலிருந்து ஜீவ வார்த்தையின் வல்லமை பெற்றால் அந்த வார்த்தையின் வல்லமை காணும், சுவாமி தெரியும். இல்லாட்டால் ஒன்றே சுவாமி தெரியும். இது கர்த்தர் வருகையில் தெரியா, அங்க போமா இங்க போமா, ஒன்று ரெண்டும் அங்க இருக்காது. எங்க போவோம்? கர்த்தர் வருகையில ஒன்னு பர்வதம் ஏறி போவோம், இல்லாட்டா இங்க தான் போவோம். இங்க சாத்தானு கூட்டம் இருக்கு. அப்ப வல்லமை இருந்தால், அப்ப அவரோடு வல்லமை பர்வதம் ஏறி போகணும்னால் அவர் வார்த்தையில் வல்லமை வரணும். அவரோடைய போக ஒண்ணு வேண்டாயா, எனக்கு எல்லாம் தெரியா, எங்க போகணும்? கீழே கீழே எல்லாம் நல்லா இருக்க. இங்க நல்ல சொத்தை அனுப்பிக்கிறான், அங்க வேதனை தான் இருக்கு. இங்கதான் தெரியும். யோவான் 19:7 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். நம்ம கொடுத்த கசப்பு கலந்த காடியை, இந்த காடி இதை வாங்கின ஏற்று உண்டாம். இது ஏற்று உண்டாரா? ஏற்று உண்டாம். வாங்கின பின்பு என்ன சொன்னாரு?
முடிஞ்சது. எல்லாம் என்ன முடிஞ்சது? முடிஞ்சது. என்ன முடிஞ்சது? பைபிள் மூடியா? முடிஞ்சது. எல்லா பரிகாரங்களும் எல்லா எதிர்ப்புகளும் முடிஞ்சது. இனி ஒண்ணு வராது. ஒரு வியாதி நம்ம அணுக முடியாது. எல்லா பரிகாரத்தை செய்து முடிச்சுக்கலாம். இனி ஒரு சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தர் எனக்கு கிடைத்து வாங்கியிருக்கா. நீ ரத்தத்தை சிந்தி எல்லாம் முடிஞ்சு தேவனே, எல்லா பிரச்சனையும் எல்லா வியாதி தொந்தரவு எனக்கு முடிச்சிருக்கிறேன். நான் உம்முடைய நீர் என்னை கிடைத்து வாங்கியிருக்கிறேன். இருந்து கர்த்தர் வல்லமை புறப்பட முடியாதா? எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறேன். எல்லாம் எனக்கா செய்திருக்கிறேன் என்று விசுவாசம் இருக்குமானால் உன்னிருந்து வல்லமை புறப்படும். எனக்கா எல்லாத்தையும் செய்திருக்கிறார் என்று அறியும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன புறப்படுது? அவர் ஆவி விட்டார். நமக்கு அவருடைய ஆவி நமக்குள் வந்துடுது. அவருக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அப்படி இல்லை. அவர் ஆவி விட்டு நோக்க என்ன? அந்த ஆவி நமக்கு கிடைக்கணும். கிறிஸ்தேசுக்குள்ள எந்த ஆவி இருந்ததோ, எந்த ஜீவன் இருந்தோ அந்த ஜீவன் நமக்குள் கிடைக்கணும். அந்த ஜீவன் கிடைப்பதற்காக அந்த ஆவி விட்டார். அவர்களுக்குள்ள வல்லமை நமக்கு கிடைப்பதற்காக அந்த ஆவி விட்டார். எனக்காக மரித்தார் என்றால் எனக்காக வல்லமை கொடுத்தார். அன்று செய்த பலன் இன்றைக்கு இருக்கு. அன்றைய வாகிதான் உங்களுடைய விசுவாச தகப்பனை ஆபரம் நோக்கி பாருங்கள் என்று பைபிள் சொல்லிருக்காங்க. யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். விசுவாச தகப்பனை ஆபரம் நோக்கி பார்க்கணும். உலகத்திற்காக உலகம் முழுவதும் சாத்தான் விடுது. இப்போ அது உனக்கு கண்ணு தெரியும். உனக்கு பழைய அனுபவம் தெரியாது. பைபிள் உனக்கு வரும் தெரியாது. கர்த்தரையும் பார்க்க தெரியாது. எது தெரியும்? இது தெரியும். ஒரே புத்தி தான். எது தெரியும்? இதை தெரியும். இந்த ஆவி விட்டோடனே நமக்கு என்னது புறப்படுறது? பரிசுத்த ஆவி நம்ம எடுத்து புறப்படுதா புறப்படலையா? இந்த ஆவி நமக்காக கொடுக்கிறார். அவருடைய ஜீவன் நமக்காக கொடுக்கிறார். ஈவன் சொல்லிட்டு எல்லாம் தலையை சாய்த்தார். ஈசு தலை சாய்த்த இடம் எங்க? சிலை. ஈசு எனக்கா நமக்கு எல்லா காலத்தையும் செய்திட்டேன். சில தலை சாய்த்தா என்ன செய்ய காலம் எல்லாம் செய்து முடிச்சு. இனி வேறு ஒரு பரிகாரம் இல்லை. நாம் ஆவினால் நிரப்பப்பட்டு இருக்கணும். அவர் செய்த காரியங்களே நாம் செய்யணும். கர்த்தர் சொன்ன பிரகாரம் செய்யணும். அவர் செய்த ஆபிரகாம் மோசே செய்தார். மலை காண்பித்த பிரகாரம் மோசே ஆசீர்வாத கூடாரம் செய்தார். இந்த ஆசீர்வாத கூடாரம் மகிமையா புறப்பட்டது. போரெல்லாம் மகிமை உண்டாயிற்று. கர்த்தர் சமூகம் இந்த ஆசீர்வாத கூடாரத்தில் இருந்தது. உடன்படிக்கை பற்றி போகுமானால் யோர்தான் ரெண்டா பிரியும். கர்த்தர் பிரசனமுக்கு முன்பா போகுமானாலும், கர்த்தர் சமூகம் செல்லுமானால், எந்த யோர்தான் வந்தாலும் சரி ரெண்டா பிரிக்க முடியுமா? முடியாதா? கர்த்தர் பிரசன்னமோடு இருக்குமானால், அது அவர் நம்மை நடத்துமானால், எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த கூட்டம் வந்தாலும் சரி கர்த்தர் நம்மை கடக்க முடியும். ஜெயித்து கொடுப்பார்களாம், நம்மை நடத்தவர்களாம். எல்லாத்துக்காக கர்த்தர் செய்ய வருவார். அவரை அங்கு ஆராதிக்கிறோம். அவரோடு நம்ம ஐக்கியமா இருக்கணும். அவரை தான் நோக்கி பார்க்கிறோம். இவர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்தவா. இவர் தான் நம்ம எழுப்பிடவா. இவர் வல்லமையினால் பிழைக்கிறேன். 1000 பிழைத்திருக்கேன். இனி யாருக்கு என்று பிழைத்திருக்கேன்? நம்ம பிள்ளைக்காக பிழைத்திருக்கணும். யாருக்கு பிழைக்கணும்? பேர பிள்ளைக்க பிழைக்கணும். நம்ம பிள்ளைக்க பிழைக்கணுமா? பெத்த பிள்ளைக்க பிழைக்கணும். கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கணும். யாருக்கென்று? சத்தியத்தை பிழைத்திருக்கணும். கர்த்தர் நம்மை கொண்டு அற்புதம் செய்வாரோ செம்டரும். மனுஷனுடைய இருதயம் வாங்க திருக்குள்ளது. நம்மனால அது ஒன்று பிழங்கும். திருக்குள்ளதும் கேடுவதும். ஓடியவன் 2:2 இது முடிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வலோகத்தின் இயேசு கிறிஸ்து கொல்கத்தா மலையில் ஆணிலால் கடப்பட்டார். இந்த குமாரன் நமக்காக தந்திருந்தார். யோவான் 3:16 அவர் குமாரன் நமக்காக, இவர் அங்கு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார்.
எங்க வச்சு? கொல்கதா மலையில் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டான், ஆணிகளால் கடவப்பட்டான், ஆணி அடிச்சு சிலுவை தொங்க வச்சான். அந்த சிலுவை அங்கு பழைய ஜீவத்தையும் புதிய ஜீவத்தையும் ரெண்டா பிரிக்கிறது. பழைய அனுபவம் இந்த ரத்த கோட்டை விட்டு தாண்டிங்க என்ன வர முடியாது. ஈசு ரத்தம் எனக்கா சிந்திக்கிறார், அந்த ரத்த கோட்டைகளை நான் பெருக்கிறேன், அவர் ரத்தம் என் மேல் இருக்கிறது, இந்த ரத்தத்தை என்னை மீட்டுக்கிறார், அவர் ரத்தத்தால் என் இருதயத்தை சுத்திகரிச்சுக்கிறார், நான் அவரோடு ஐக்கியப்படுகிறேன். இந்த ரத்த கோட்டை தாண்டி நமக்கு வர முடியாது. இந்த சிலுவை தாண்டி ஒரு சாத்தான் நம்மை தொட முடியாது. அந்த பாட்டு ரத்த கோட்டைகளை உணர்ந்துட்டோம். அந்த கோட்டை இயேசு நம்ம ரத்தத்தை சிந்தி அவருடைய ரட்சிப்புகள் அவரை அடைக்கலத்துக்குள்ள வச்சிருக்க. இந்த கோட்டை தாண்டி ஒரு சாத்தான் வரக்கூடாது. ஒருவனும் அவருடைய அன்பை நம்ம பிரிக்க முடியாது. மரணமோ வியாகுலமோ பக்தியோ நாசமோ எது வந்தாலுமே தேவன் அன்பை விட்டோமே. இப்படி தேவனோடு ஐக்கியப்படுகிறது ஒன்றும் பிரிக்க முடியாது. இவருடைய சிலுவையில் அறையப்பட்ட ரத்த சிந்தி ரத்த கோட்டைகளை வச்சிடும். இந்த ரத்தத்தை சிந்திச்சிருக்கோம், இந்த கோட்டைகளை நம்ம கொண்டு இந்த ரத்த ஆணி அடிச்சிருக்க எல்லாத்தையும் இந்த ஆணி அடிச்சிருக்காரு. இயேசுவோடு எல்லாத்தையும் ஆணி அடிச்சிருக்காரு. ஆனால் கர்த்தரை மரணத்தின் உபாதியின் கட்டுகளால் அவரை கட்ட முடியாது. எந்த வல்லமை நம்ம கட்ட முடியாது. கர்த்தர் நம்மை கொண்டு வார்த்தை நிறைவேற்ற அழைக்கலாம். நம்மை கொண்டு எந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை கொண்டு நம்மை கொண்டு செய்ய அழைக்கலாம். இயேசு நிறைவேற்று தேவன் நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய அழைக்கிறார். அப்ப கர்த்தரால் முடியுமா முடியாதா? ஒருவனை கர்த்தர் எடுத்தால் கரல் எடுத்தால் காரியம் வாய்க்கும். எந்த அதிகாரமானாலும் கட்டுப்படுத்த முடியாது. கர்த்தர் மரணத்தை வாதிக்கிற கட்டளை அவிழ்த்து தனக்கென்று எடுத்துக்கலாம். நீ அவிழ்த்து கொண்டு வா, அந்த கட்டை அவிழ்த்து கொண்டு வா. நீ பாட்டு பாடும் ஆனால் எல்லாருக்கும் இதற்கான கட்டுகளை அவுக்கப்படும். யாரெல்லாம் வியாதியாக கட்டப்படுகிறார்களோ அந்த கட்டுகள் எல்லாம் அழுக்கப்படும். எல்லா வியாதி குணமாகும். கர்த்தர் வல்லமையை கற்றுக் கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஐக்கியத்தை நமக்காக கொடுத்திருக்கிறான். நம்ம எல்லாருக்காக விளங்கப்படுவோம், எல்லாருக்காக ஜெயிப்போம். கர்த்தாவை இப்படிப்பட்ட கோட்டைகள் என்னை கொண்டு தேவனே எனக்காக நீ மறுத்தேன், உங்களோட வல்லமையை பெறப்படுவதற்காகவே இந்த எல்லா கருத்தை சோதரிப்போம். கர்த்தாவை என்னை நிரப்புவதற்காக நேற்று இன்று இன்னும் மாறாத வல்லமை மாறாத கிருபை என்னிருந்து புறப்பட வேண்டுமே, என்னை நிரப்ப வேண்டுமே, என் பாத்திரம் நிரம்பி வழி வேண்டுமே, உம்மிடது கிருபை எனக்கு கிடைக்க வேண்டுமே என்று எல்லா கருத்தை சோதரிப்போம். கர்த்தாவே உம்முடைய கிருபைதான் வேண்டும், உம்முடைய ஐஸ்வர்யம் வேண்டும் என்று எல்லா சோதரிப்போம். ஆடுமைப்பினாய் தாவீதை பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தருடைய பாத்திரம் தாவீதின் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிட்டு இதே போல் நம்ம கர்த்தர் நிரம்பி வழிய முடிய கருத்து சேர்க்கலாம். ஒரு குடம் எண்ணெய் இருக்கும் ஆனால் நம்முடைய இருதய பரிசுத்தாவினால் நிறையப்படும் ஆனால் அநேக வெறுங்குடத்தை நிரப்பக்கூடிய சக்தி, அநேக காரியான குடத்தை நிரப்பது சக்தி, உன்னுடைய கடன்கள் எல்லாம் அடைக்கக்கூடிய வல்லமை உன்னிருந்து புறப்பட அழைக்கலாம். கர்த்தாவை என்னை நிரப்பு, கர்த்தாவே என்னை வல்லமை புறப்பட வேண்டுமே, என்ன கடத்தை எல்லாம் அடைக்க வேண்டுமே என்று எல்லாரும் சோதரிப்போம். கர்த்தாவே உம்முடைய அச்ச அடையாளங்கள் ஒவ்வொரு சரித்தவர்களாக, ஒவ்வொரு உம்முடைய அடையாளங்களாக, ஒவ்வொரு உம்மால் மீட்கப்பட்டவர்களாக நீர் அனுப்ப வேண்டுமே, நீர் ஆசிக்க வேண்டுமே. அதுக்கு எல்லாரும் நாங்கள் சோத்திருக்கிறோம். நீரே எங்களை வழிநடத்தும், நீரே எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் இன்ப நாமத்தினால் பிதாவே.